ம். செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கம். ஏன் தாத்தா, இப்போ தான் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சா? ஆம் செல்வங்களே, பகல் நேரத்தில் எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் உங்களை சந்தித்து விட்டு போகலாம் என்று வந்தேன். ஓகே தாத்தா, how are you? Oh, I'm good. How are you? I hope we are all right, Tata. We are all right. We are good. Okay. தாத்தா, இப்போ என்ன தாத்தா இங்கே வந்து நம்ம போயிட்டு நமக்குள்ள சில பிரச்சனைங்க போய் நிற்குது. இந்த மொழி பிரச்சனை, அது என்ன தாத்தா அதெல்லாம்? தமிழ்லேருந்து வந்து தான் மற்ற மொழிகள் என்று சிலர் சொல்லுகிறார்கள். மற்றவர்கள் நோனோ, உங்கள் மொழியிலேருந்து எங்கள் மொழி வரல, எங்கள் மொழி பல வருஷங்களுக்கு முன்னே இருந்து இருக்கிறது, சில கல்வெட்டுகளிலெல்லாம் இருக்கிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நோ, பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்புறம் தான் எங்கள் மொழி இருக்கிறது, பல கல்வெட்டுகளெல்லாம் இருக்கிறது, தமிழ் மொழி தான் ஆதி மொழி என்று சொல்கிறார்கள். என்ன தாத்தா அது? எப்படி தாத்தா? எனக்கு ஒன்றும் தெரியல தாத்தா. அதை செல்வங்களே, அது ஒன்றும் இல்லை குழந்தைகளே. அவரவர்களுக்கு தெரிந்த விஷயத்தை அவர்கள் முன்வைத்து பேசுகிறார்கள். ஆமாம் தாத்தா, நீங்கள் ஏதாவது அதை பற்றி சொல்கிறீங்களா தாத்தா? சொல்லுகிறேன் செல்வங்களே. தமிழ்மொழி தான் முதலில் வந்தது என்று நாம் சொல்லுகிறோம். தமிழர்கள் சொல்லுகிறார்கள், கன்னடர்கள் அவர்கள் மொழி தான். நான் உங்கள் மொழியிலேருந்து நாங்கள் வரல இல்லைங்க. மற்ற மொழிகளும் மலையாள மொழி கூட அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தமிழ் மொழியிலேருந்து தான் வந்தோம்னு அவங்க சொல்கிறாங்க. தாத்தா அதெல்லாம் விடுங்க தாத்தா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க தாத்தா? என் செல்வங்களே, ஏதோ தெரிந்தவர்கள் தெரிந்ததை சொல்லுகிறார்கள். இதற்கு இடையில் நான் வந்து எனக்கு தெரிந்ததை சொல்லி மேலும் என் குழப்பத்தை உருவாக்க விரும்பவில்லை. எனக்கு எந்த கல்வெட்டுகளும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள். என்னவென்றால், ஒரு காலத்திலே ஒன்ஸ் அப்பான் எ டைம் இந்த உங்களுக்கு தெரியும், நம்மெல்லாம் ஒரு தாய் மக்கள். ஆமாம் தாத்தா, நீங்கள் அதே சொல்லுங்க, ஒரு தாய் மக்கள் இருக்குது தான் நான் சொல்கிறேன். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். அதே மாதிரி தான் நம்மெல்லாம் ஒரு தாய் மக்கள். நமது பாஷை தாய் பாஷை, நமது பாஷை தாய் பாஷை. தமிழ் பாஷை நான் சொல்ல வரவில்லை, கன்னட பாஷை என்று சொல்லவில்லை, தெலுங்கு பாஷை என்று சொல்லவில்லை, மலையாள பாஷை என்று சொல்லவில்லை, ஆங்கிலம் என்று சொல்லவில்லை. நமது பாஷை, நமக்கு முதல் பாஷை வந்து தாய் பாஷை. முதலில் வந்தது என்ன பாஷை? என்ன லாங்குவேஜ்? மதர் டங். அதை ஒத்துக்கிறீங்களா? ஆமாம் தாத்தா, கரெக்டு. நம்மளது மதர் டங், அதுதான் முதல்ல வந்தது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த மக்கள் தொகை அதிகமாகிவிட்டது. அவர்கள் நினைத்தார்கள், என்னடா இது, எங்கே பார்த்தாலும் எல்லாம்
கடவுளால் படைக்கப்பட்டது, கடவுளால் படைக்கப்பட்டது என்று சொல்கிறார்களே, அந்த கடவுள் எங்கே இருக்கிறார் பார்த்து விடலாம் என்று மக்களுக்கு ஆசை ஏற்பட்டது. அந்த நாட்டு ராஜாவுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. அந்த கடவுள் இருக்கும் இடத்தை நாம் போய் பார்த்து விடலாம். யார் அந்த கடவுள்? நான் இருக்கும்போது ஒரு கடவுளா? அவரை நான் சந்திக்கிறேன் என்று என்ன பண்ணால், மேலே இருக்கிறாரு கடவுள், கமான் மேலே போகலான்னு சொல்லிட்டு அவர் அப்போ ராக்கெட்டு, ஜாக்கெட்டு, ஹெலிகாப்டர் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ராஜா என்ன பண்ணால், அந்த நாட்டு மக்களெல்லாம் கூப்பிட்டு வாங்க, அந்த செங்கல், மண், சிமெண்ட்டு எல்லாத்தையும் கொண்டாங்க சொல்லிவிட்டு நம்ம போய் ராஜா கிட்ட, கடவுள்கிட்ட நம்ம போகலாம், எங்கே இருக்கிற கடவுள் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோபுரம், ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினாங்க. பெரிய பில்டிங். அந்த பில்டிங் மேலே 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 போயிட்டு கடவுள் இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்லி ஜனங்கள்லாம் அந்த பெரிய பில்டிங் ஒரு கோபுரத்தை கட்டி கொண்டு போனார்கள். அப்போது அந்த கடவுள் சும்மா இருப்பாரா? நீங்கள் என்னை பார்க்கறதுக்கு வரீங்களா? நான் பார்க்குறேன் சொல்லிட்டு என்ன பண்ணார் அந்த கடவுள் அப்போ ஒரே பாஷை தான் இருந்துச்சு, தாய் பாஷை, தாய்மொழி. இந்த கடவுள் என்ன பண்ணார் தம்மா, அவர் ரொம்ப பெரிய ஆள். எங்கள் அப்பா அவர் ரொம்ப புத்தி. அவர் என்ன பண்ணார், இப்படியா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, உங்களது லாங்குவேஜ் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் ஒரே பாஷை தானே பேசுகிறீங்க, நான் உங்கள் பாஷையெல்லாம் சேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் ஒருத்தரும் ஒரு பாஷை பேசுவோன்ட்டு. அப்போ தான் அந்த லாங்குவேஜெல்லாம் அவர் சேஞ்ச் பண்ணிட்டார். ஒரே சமயத்தில் எல்லா லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிட்டார். அப்போ அவங்க எல்லாம் தாய் பாஷை தான் பேசியிருந்தாங்க. இப்போ என்னடானாக்கா வேலை செய்யும்போது அந்த செங்கல் இடானாக்கா இவன் போயிட்டு தண்ணி எடுத்துன்னு வருவான். அவன் அந்த சிமெண்ட் கிணறானாக்கா போய் கம்பி கிணறுவான். அது ஒருத்தருக்கு ஒரு பாஷை தெரியாது போச்சு. அப்போ ஒருத்தருக்கு ஒரு பாஷையா கடவுள் அப்போது ஒரே சமயத்தில் எல்லா லாங்குவேஜையும் சேஞ்ச் பண்ணிட்டாரு. எல்லா லாங்குவேஜும் உற்பத்தினார். எல்லா லாங்குவேஜும் எல்லா பாஷைகளும் ஒரே சமயத்தில் தான் அப்பொழுது அந்த காலத்தில் உருவானது. எல்லா லாங்குவேஜும் ஒரே சமயத்தில் தான் உருவானது. பாருங்க, அவன் போயிட்டு அந்த தண்ணியை கொண்டாடானாக்கா இவன் மண்ணை கொண்டாடுவான். அவன் அது அது இது தகன்பாடா கபனா இரும்பு கொண்டாடா சொல்லிட்டு அவன் கேட்டான். இரும்பு கேட்டாக்கா இவன் போயிட்டு சிமெண்ட் எடுத்துகிட்டு வருவான். அப்படின்ட்டு எல்லா லாங்குவேஜ்களும் அன்றைக்கி அப்போ தான் எல்லா லாங்குவேஜும் ஒரே சமயத்தில் உருவாகுது. எந்த லாங்குவேஜும் முதல்ல பின்னால் ஏற்படல. அதுக்கு பிறகு தான் நம்ம தமிழ் பாஷை முதல்ல வந்துச்சு. பல கல்வெட்டுகளெலாம் இருக்கிறது. இவர் கன்னடக்காரர், எங்கள் பாஷை தான் வந்துச்சு, எங்களுதும் சில கல்வெட்டுகளில் இந்த இத்தனாவது வருஷத்தில் வந்துச்சுன்ட்டு. அவன் மலையாளி எங்கள் பாஷை தமிழில் தான் வந்துச்சுன்னு, தெலுங்கு பாஷையும் தமிழ் தான் வந்துச்சு. இந்த மாதிரி எல்லா பாஷைகளும் அப்புறம் அவங்களுக்குள்ளே வந்தது. முதல்ல வந்த பாஷைன்னா எல்லா பாஷையும் ஒரே சமயத்தில் உருவாச்சு. இதில் யாரும் தோப்பு கழிப்பு முதல்ல பின்னால் இல்லை. ஓகே, எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்கிறேன். ஓகே, நான் சொல்கிறதுனால எந்த பெரிய மனிதரும் நீ சொன்னது தப்புடா மன்னிப்பு கேள்றான்னு யாரும் என்னை கேட்க மாட்டாங்க. கேட்டால் கூட நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகே, நான் தப்பு சொல்லியிருந்தாங்க ஓகே, சாரி செல்வங்களே. பாப்பா, நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் இல்லையா? எந்த லாங்குவேஜ் முதல்ல வந்துச்சுன்னு சண்டை போட்டுருக்காங்க இல்லையா? எல்லா லாங்குவேஜும் ஒரே சமயத்தில் தான் வந்துச்சு. பாபேல் கோபுரம் கட்டும்பொழுது கடவுள் பார்த்து, உங்களுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குதா, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாஷையை கொடுக்குறேன், இப்போ என்ன பண்ணுறீங்க பார்க்கலாம் சொன்னேன்னு. அவன் இவன் பாஷை அவனுக்கு புரியலை, அவன் பாஷை இவனுக்கு புரியலை, அவன் பாஷை அவனுக்கு புரியலை, இப்படி இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, தெரிஞ்சுக்கணும் சொல்லுவாங்களே, எல்லா பாஷையும்
ஒரே சமயத்தில் தான் பாபெல் கோபுரம், டவர் ஆஃப் பாபெல் கட்டும்போது உருவாச்சு. ஓகே தாத்தா, அதுக்கு தான் தாத்தா உங்ககிட்ட கேட்டேன். உங்களுக்கு தெரியும் முதல்ல எந்த லாங்குவேஜ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ சொல்கிறீங்க எல்லா லாங்குவேஜும் ஒரே சமயத்தில் தான் வந்துச்சு. கடவுள் வந்து எல்லா லாங்குவேஜும் ஒரே லாங்குவேஜ் இருந்துச்சு. முதல்ல தாய் பாஷை இருந்துச்சு, அப்புறம் வந்து எல்லா பாஷையும் அவர் உற்பத்தி பண்ணிட்டார் கடவுள். அப்போ அதுக்கு பிறகு அவங்கவுங்க பாஷையை பேசுகிறாங்க. டைம் ஆச்சு, மணி 2 2:30 ஆகி போச்சு. ஓகே, குட் நைட்.